ரா இளம்குமாரனாரோட பிழை இல்லாமல் எழுதுவோமோட கண்டினியூவேஷன் பார்க்குறோம். வயிற்று வலி கடைசியில் பார்த்துருந்தோம். அந்த வயிற்று வலி மாதிரியே ஒரு வார்த்தைகள்லையும் வந்துட்டு புணர்ச்சி இருக்குது. ஸோ இப்போ கயிறு கூட்டல் ஐ, முகடு கூட்டல் இல், கயிற்றை முகட்டில், இது போல இது வந்து நெடில் தொடர் குற்றியலுக்கரம் வேற்றுமை புணர்ச்சியில மிகுந்து வந்திருக்கு. நாட்டை, நாடு கூட்டல் ஐ, நாட்டை, ஆற்றை, ஆறு கூட்டல் ஐ, ஆற்றை. இதுல பார்த்தோம் அப்படின்னா இட்டு இரு அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அகத்துக்கு, இப்ப வீட்டுக்கு போறத சிலர் வந்து ஆத்துக்கு போவதா சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ரிலீஜியன்ஸாவும் தே வில் ஸ்பீக், அவங்க பேசுவாங்க இல்லையா, ஆத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ அந்த வேர்டை வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அகத்துக்கு அப்படிங்கறதா கரெக்ட். ஏன் அப்படின்னா அகம் அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்குது அப்படின்னா அகமோட மீனிங் மனம், மனை, பாவம், இடம், உள், இந்த மீனிங் எல்லாமே அகம் அப்படிங்கிறதுக்கு இருக்கு. ஸோ இது வந்து இந்த இடத்துல மனை அப்படிங்கிறதையும் குறிக்குது. இப்ப அகத்துக்கு அப்படிங்கறது எப்படி பிரிப்போம்னா அகம் கூட்டல் அத்து கூட்டல் கூ, அகத்துக்கு அப்படின்னு பிரிப்போம். இங்க வந்து அத்து அப்படிங்கிறது சாரியா வந்திருக்கு. அதே மாதிரிதான் மரத்துக்கு, மரம் கூட்டல் அத்து கூட்டல் கூ, மரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி கூ அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருபு. அகத்துக்கு என்பது ஆத்துக்கு என வரும் கொச்சை சொல் வழங்குவதால் அகமுடையான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல கணவனை. ஸோ அது அப்படியே என்னாச்சு அப்படின்னா ஆமுடையான், ஆம்படையான் அப்படின்னு சொல்லி மாற ஆரம்பிச்சது. அதே மாதிரி பெண்கள் மனைவியை வந்து ஆமுடையாள்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆம்படையாள் அப்படின்னு சொல்லி மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரே ஒரு பிழை தான் அது நிறைய பிழைகளை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு காரணமா இருந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அகத்துக்காரி, ஆத்துக்காரி, ஆத்தாள் அப்படின்னு ஒரு 9 பொய்யான பிழைகளை வந்து உருவாக்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அகத்துக்கு, வீட்டுக்கு போறதை எப்படி சொல்லணும், அகத்துக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்து அம்மான் செய். அம்மான் அப்படிங்கிறது இங்க யாரை குறிக்கும் அப்படின்னா மாமனை குறிக்கும். அம்மான் சேயின மகன், நமக்கு தெரியும் குழந்தைன்னு. அம்மான் மகனாகிய மைத்துனனை அம்மாஞ்சி என அழைப்பர். அதாவது மாமாவை, தாய் மாமாவை அம்மாஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அம்மான் மகனாகிய மைத்துனனை அம்மாஞ்சி என அழைப்பர். ஸோ கேலிக்கும் கிண்டலுக்கும் இந்த வார்த்தை இருந்ததுனால அது நிறைய பேர் யூஸ் பண்ணாமே விட்டு இப்போ அது வழக்கத்தில் இல்லாமே போயிருச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்து ஊர்வலம். ஊர்வலம்ங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஏதோ கோயில் திருவிழா, ஏதோ வந்து பண்டிகை அப்படிங்கும் போது சாமியோட ஊர்வலம் வருது அப்படின்லாம் நம்ம இப்போ வழக்கத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஊர்வலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வளம் அப்படிங்கிறது வலப்பக்கம், இப்பொழுது நகர் வளம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ கோலம் அப்படிங்கிறது என்னன்னா அழகு அப்படிங்கிற பொருளை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த கோலம் அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி மீனிங் வரும். இப்போ கோலமிடும் கோலக்கை அப்படின்னா கோலமிடும் கோலக்கைனா கோலம் போடுற கை வந்து அழகா இருந்துச்சு அப்படின்னும், அலங்கோலம்னு சொல்லும் போது அழகின்மைங்கிற பொருளையும் தருது.